நாம் வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. மலிவான உணவுகள்னால் எது அப்படின்னா, அதாவது சமைக்கப்பட்ட உணவுகளில் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளும் இருக்குது, இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளும் இருக்குது. இந்த பாயாசம், அது மாதிரி அல்வா, இதெல்லாம் வந்து இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். அப்போ உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இட்லி, பூரி, தோசை, இடியாப்பம், பிரியாணி, பழைய சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இதெல்லாம் வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். சமைக்கப்பட்ட உணவுகளில் மலிவான உணவுகளை நாம் வந்து தவிர்த்துட்டு மலிவான உணவுகளை தவிர்த்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கணும். நம்ம அடிமைப்படுத்தாத உணவுகளை நம்ம சாப்பிடணும். அது இந்த காய்கறி பொரியல், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, வேக வைக்கப்பட்ட பச்சை காய்கறிகள், பழங்கள், அப்புறம் வேக வைக்கப்பட்ட பருப்பு, பயிர் வகைகள், பச்சை பயிறு, பருப்பு எல்லாம் இந்த மாதிரி முட்டை, பால், தயிர், இந்த மாதிரியான உணவுகள் இதுதான் வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும். அப்போ இது மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எதெல்லாம் சாப்பிட்றோம், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பச்சை கீரைகள், பழங்கள், வேக வைக்கப்பட்ட கீரை பொரியல், காய்கறி கூட்டு, இந்த மாதிரி சாப்பிட்றோம்ல, முட்டை, தயிர், இதை வந்து சுவையாக சாப்பிடணும். எதுக்காக நாம் வந்து இட்லி, தோசை, பொங்கல்னு சாப்பிட்றோம்? சுவையை காரணம் காட்டி தானே நம்ம அதெல்லாம் சாப்பிட்றோம். நம்ம ஏன் பிரியாணிக்கு அடிமையாகிறோம்? அது சுவையாக இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நம்ம அதுக்கு அடிமையானோம். அப்போது நாம் அந்த மலிவான உணவுகள்லாம் தவிர்த்து விட்டு, மாமிச உணவுகள்லாம் தவிர்த்து விட்டு, மாமிசம் என்பது ஒரு மலிவான உணவு, மோசமான உணவுகளிலே மிக மோசமான, மலிவான, கேடுகட்ட உணவு எதுனா மாமிச உணவு தான். அந்த உணவுகள்லாம் தவிர்த்து விட வேண்டும். அந்த தவிர்த்து விட்டு நாம் உண்ணுகிற அந்த கீரைகள், கிழங்குகள், காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, பழங்கள், பச்சை காய்கறிகள், அப்புறம் பயிர் வகைகள், பருப்பு வகைகள், இதெல்லாம் சாப்பிட்றோம்ல, பால், முட்டை, தயிர், இதெல்லாம் சாப்பிட்றோம்ல, இதை வந்து சுவையாக சாப்பிடணும். ஏன்னா நாம் வந்து சுவைக்காக தான் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டோம். பழைய சாதம் ஏன் சாப்பிட்டோம்னா பிரியாணி சுவைக்காக தான் சாப்பிட்டோம். அப்படிங்கும்போது நாம் அதற்கு மாற்றாக, அந்த மலிவான உணவுகளுக்கு மாற்றாக, மாமிச உணவு இது போன்ற மலிவான உணவுகளுக்கு மாற்றாக நாம் ஒரு உணவை நம்ம போடுறோம்ல, அந்த உணவுகளை சுவையாக சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மலிவான உணவுகள் மீது உள்ள ஆசை, மோகம் அதெல்லாம் இல்லாமல் போகும். அதனால் நாம் வந்து தேங்காய் சாப்பிட்ணும், பழம் சாப்பிட்ணும், காய்கறி சாப்பிட்ணும், கிழங்குகள் சாப்பிட்ணும், பருப்பு சாப்பிட்ணும், பயிர் வகைகள் சாப்பிட்ணும், முட்டை, தயிர், பால் இதெல்லாம் சாப்பிட்ணும். மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது. முட்டை, பால், தயிர்லாம் சாப்பிடும்போது எதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேனோ அதை வந்து சுவையாக சாப்பிட பழகுங்க. அதில் எப்படி சுவையாக இருக்கணும், புதுசாக எப்படி சமைக்கணும், ஒரு தேடல் இருக்கணும். இன்றைக்கி நாளைக்கு வேறு மாதிரி சமைச்சு பார்க்கணும். அந்த மாதிரி சுவையாக சாப்பிடும்போது தான் இந்த சமைத்த உணவுகளிலே உயர்தரமான அந்த உணவுகளுக்கு நாம் அடிமையாகும். சமைத்த உணவுகளில் மலிவான உணவுகளுக்கு நாம் ஏன் அடிமையானோம் அப்படின்னா அதில் உள்ள சுவை தான் காரணம். அப்போ வந்து நாம் வந்து சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளை சுவையோடு சமைத்து பழக வேண்டும், சுவையோடு சமைத்து சாப்பிட வேண்டும். அப்போ தான் நம்ம அதற்கு அடிமையாகும். நல்ல உணவுகளுக்கு அப்படி அடிமையாகணும். சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகளுக்கு அடிமையாகணும். சமைத்த உணவுகளில் மலிவான உணவுகளுக்கு, உடலை குண்டாக்குற உணவுகளுக்கு, உடலில் நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் வந்து சமைத்த மாமிசம், இதெல்லாம் என்னென்னா சமைத்த உணவுகளிலே மலிவான உணவுகள். நம்ம உடம்புல நோய்களையும் உடம்பை வந்து குண்டாகவும் ஆக்கக்கூடிய ஒரு உணவுகள். அதனால் இதுக்கு அடிமையாகக்கூடாது. அதற்கு மாற்றாக நம்ம இன்னொரு உணவு, நம்ம அதை என்ன சொன்னோம், காய்கறி பொரியல்லாம் சொன்னோம்ல, காய்கறி பொரியல், கீரை பொரியல், காய்கறி கூட்டு, கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், அந்த உணவுகளுக்கு நாம் அடிமையாகணும். அப்போ அதை வந்து நமக்கு இன்னும் சுவையாக சமைச்சு சாப்பிட்ணும். நம்ம அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதன் மீது நமக்கு ஆர்வமும் தேடலும் ஏற்படும். அதற்கு நாம் அடிமையாகவும் செய்வோம். அடிமையானா அது நம்மளை ஒன்றும் பண்ண ஈஸியாக விடுபட்டுடலாம். அது நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்துது, ஒரு பிரியாணி மாதிரியெல்லாம் அடிமைப்படுத்துது. அதுதான் அதோட சிறப்பே. அது என்னென்னா அது நம்மளை அடிமைப்படுத்தாதுங்கிறது தான். அது நம்ம கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ணும். சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் வெறுப்போடு தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி உணவுகள் தான் நமக்கு நல்லது செய்யும். கஷ்டப்படாமல் எந்த நல்லதும் வராது. உங்களை ஈஸியாக அடிமைப்படுத்துகிற எந்த விஷயமும், எந்த உணவும் உங்களுக்கு நல்லதே செய்யாது.